Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. அப்பவே சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப யாரும் பெருசா எடுத்துக்கல. எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தது, நான் அப்பவே சொன்னேன். இப்போ அது பெருசா போயிட்டு இருக்கு. நாளைக்கு முக்கியமானவங்களெல்லாம் எடுத்துட்டு எடப்பாடியார் என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க. ஆமா, உண்மையா சொல்றேனே, ஆளுமே தெரியாத ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் பாடுபட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உங்க மேல தப்பான அபிப்பிராயம், தப்பான இதெல்லாம் கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. இது உங்களுக்கு நல்லது இல்லை. எடப்பாடியாருக்கு நான் சொல்றேன். இப்போ எங்க அம்மா கட்சி நாளா உடஞ்சி ஆளுக்கு சண்டை போட்டு தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இது பத்தி குரல் கொடுத்ததுக்கு செங்கோட்டையனுக்கு எந்த மரியாதை இல்லாம போயிடுச்சு. அவர் அவரோட தொகுதியில, ஈரோடு தொகுதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆல்வேஸ் இப்போ டிஎம்கே ஜெயிச்சிருக்கு சொல்றாங்க எல்லா பக்கம். ஆனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தான் ஜெயிப்பார். எப்போவுமே அம்மா கட்சி தான் ஜெயிக்கும். அந்த அளவுக்கு அவர் சின்சியராக பண்ணுவார். அவரை வேண்டான்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஓபிஎஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சசிகலாமாவே துரத்திட்டாங்க, வேண்டாம் அப்படியே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஆளுக்கு ஆள் இப்போ ஈகோ பிரச்சனை ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, அம்மா கட்சி காப்பாற்ற முடியுமா முடியாதா, இவங்க இப்படி போயிட்டு இருக்காங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நேற்று காலையில் வந்தேன். இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. போய் பார்த்தோம், பார்த்து பேசிட்டு வந்தோம். அமித்ஷாஜியை பார்த்தோம். அமித்ஷாஜியை பார்த்துட்டு 1 வீக் இன்னொரு வாட்டி வர சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு பேசிவிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உறுப்பினராக இருக்கேன். நான் உறுப்பினராக இருக்கேன். நான் அம்மா பொண்ணுன்றதுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள சார்பாக நான் இங்கே வந்திருக்கேன். நாங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு நேர்காணலுக்கு இன்னைக்கு வர சொன்னாங்க. பாருங்க, இதுக்கு ஆதாரம் இது சொன்னாங்க. வர சொல்லிட்டு எங்களை அவமானப்படுத்திட்டு இப்போ கேட் எதுக்கு சாத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. போன வாட்டி வர சொன்னாங்க. கோகிலேந்திரா ஓடிட்டான். அப்புறம் என்ன கேட்குறாங்க, ஏன் ஓடுறாங்க அப்படின்னு. ஓடினவன் அவளை கேட்கணும். நான் ஸ்டில் அங்கே நின்று என் ஃபார்மை வாங்கியிருக்கணும். அவளு வாங்காம ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன். 10 மணிக்கு 11 மணிக்கு என்ன வர சொன்னாங்க. வந்த உடனே எனக்கு கார் அடிக்கிறாங்க, கார் வடிச்சிட்டாங்க. எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க. எதுக்கு இப்படி பண்றாங்க எனக்கு தெரியல. நீங்க கட்சியில் அடிப்படை உறுப்பினரா இருக்கிறீங்களா? ஆமா, இங்க பாருங்க, உறுப்பினர் அட்டை என்னோடது. அம்மா போட்டு கொடுத்தது இது என்னோட தாயார் எனக்கு சைன் போட்டு கொடுத்தது. அதுக்கு நான் ஃபார்ம் எழுதி கொடுத்தேன். அது எனக்கு கொடுக்கவே இல்லை. எனக்கு எங்க அம்மா, என் தாயார் 2 வாட்டி வாங்கினது நான் வச்சிருக்கேன். நாங்க ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு கொடுத்துருந்தோம். அன்னைக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லி அப்செட் பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு இன்னைக்கு ஏன் எங்களுக்கு தெரிச்சு அடிக்கிறாங்க எனக்கு தெரியல. என் காரெல்லாம் உடைச்சிட்டாங்க, கேட்டு சாத்துறாங்க, போப்பான்றாங்க. எடப்பாடி சொல்லாம இவங்கெல்லாம் கட்சிக்காரங்களெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. இது பண்றது ரொம்ப அநியாயம். அவருக்கு கூட சீக்கிரமா எனக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை அவருக்கு வரணும். பதில் சொல்லிதான் ஆகணும். எடப்பாடியார் அவங்கள கூட்டாளிகளும் எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா இது பெரிய லெவலுக்கு போகும். என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன், நீங்களும் பண்ணுங்க, நானும் பாக்குறேன். ஆல்ரெடி உங்க மேல தப்பான அபிப்பிராயம், தப்பான இதெல்லாம் கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. இது உங்களுக்கு நல்லது இல்லை. எடப்பாடியாருக்கு நான் சொல்றேன். ஏற்கனவே நான் ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தேன். சுற்றுப்பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வேண்டாம், அம்மா கட்சியிலேயே இருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி வேண்டாம், எல்லாம் எங்க போனாலும் அதே தான். ரெட்டையிலக்குள்ள இருந்தாதான் உங்களுக்கு நல்லா. இது அம்மா பதில் நீங்க அம்மா இருங்க, கட்சிக்கு வராமே இவ்வளவு செய்றீங்க, கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய செய்வீங்கம்மா, நீங்க வாங்கன்னு சொல்லி நான் அதை கேன்சல் பண்ணிட்டு, சரி ஓகே அவரே சிஎம்மா இருக்கட்டும், நாங்க பேசிக் லெவல வாங்கி போலாம், ஏதோ ஒரு கட்சிக்கு எம்எல்ஏ இருந்தா கூட என்னோட மக்கள் சேவை நான் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அன்னைக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க, ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம், வாங்கிட்டாங்க. இன்னைக்கு ஏன் எங்களை மறக்கணும்? இங்க ஏன் இன்னைக்கு எங்களுக்கு கூட சண்டைக்கு வரணும்? ஏன் ஒருவேளை பயந்துட்டீங்களா? எடப்பாடியாரா நீங்க பயந்துட்டீங்களா? உங்க தொண்டர்களை விட்டு என் கார் அடிக்க சொல்றீங்க. நீ எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியும். நீ யார் கால் தொட்டு கும்பிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். உனக்கு இவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். இங்க பாரு, நான் சும்மா வரல, பணம் கட்டிட்டு தான் வந்திருக்கேன். என்னோட கட்சி ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதில் நல்ல திட்ட உதவிகள் எல்லாம் கண்ணில்லாதவங்களுக்கு, ஹேண்டிகேப்ஸ்க்கெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வேண்டாம், எங்க அம்மா கட்சியில போலான்னு சொல்லி தான் நான் வாங்கினது. கட்சி நடத்திட்டு இருக்கும்போது இன்னொரு கட்சியில எப்படி நீங்க அடிப்படை உறுப்பினரா இருக்கவே முடியும்?
இல்ல எனக்கு சமூக சேவை மாதிரி தான் நடந்துட்டு இருக்கேன். என்னோட கட்சி நான் ரெஜிஸ்டர் பண்ணல இன்னும். கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்களா? அது என்ன இருக்கு? என்ன போயிட்டு இருக்கு? அது அவங்கள உள்ள விட மாட்டேங்கிறாங்க. தெரியலையே, எனக்கு தெரியல. அன்னைக்கு கொடுத்தாங்க இல்லைங்களாங்க, அன்னைக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஏன் உள்ள விடல? எனக்கே தெரியல. இல்ல நீங்க டிடி தான் கொடுத்திருக்கீங்க, ஆனா விருப்ப மனு கொடுக்கலன்னு சொல்றாங்க. விருப்ப மனு எல்லாம் கொடுத்தாச்சு. ஏன் நான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். நான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்ளிகேஷன் வாங்கினதும் நான் ஜெராக்ஸ் பண்ண வச்சிருக்கேன். நான் ஃபில் அப் பண்ணி கொடுத்ததும் நான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். பொய் சொல்லக்கூடாது. வந்த உடனே சார் என் காரை தட்டுறாங்க. உள்ள வண்டி விடக்கூடாது, கார் விட்டு இறங்க கூடாது, ஓடு போங்க போங்க போங்கன்ட்டு என் காரை கல் எடுத்து அடிச்சாங்க. எதுக்கு பண்ணணும்? நீ ஒரு சிஎம்மா? ஒரு பொம்பளை போய் துறக்கிறேன், நீ ஒரு சிஎம்மா? நீ சிஎம் ஆக முடியுமா? சொல்ற? நான் சொல்றேன், ஒரு பெண்ணை வந்து துரத்துறியா? நீ ஒரு ஆம்பளையா? நான் கேக்குறேன். எவிடன்ஸ் இருக்கு, விடுவோம். நான் கேக்குறேங்க, நீ ஒரு ஆம்பளையா? கூப்பிட்டு என்னம்மா இல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாமே. ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்திருந்தா நீ சரியான ஆம்பளைன்னு நான் நினைச்சிருப்பேன். நீ வந்து வரவே கூடாதுன்ட்டு உன் தொண்டர்கள் கிட்ட சொல்லி என் காரை அடிச்சிருக்க. இதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.